ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா சம்ஸுமே இந்த பேட்டர்னுக்குள்ள தான் வரும். அப்படிதானே? மோல் மோல் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா? மோல் அப்படின்னு என்னன்னா, எப்படி ஒரு பேர் அப்படின்னா 2 சொல்றோம் இல்லையா, 1 டசன் அப்படின்னா 12 சொல்றோம்ல, அப்படி மோல் அப்படிங்கிறது என்னன்னா நம்பர்ல சொல்லணும்னா 6.023 into 10 to the power of 23 நம்பர். எப்படி ஒரு டசன் அப்படின்னா 12, அது எந்த பொருளா இருந்தாலும் 1 டசன் எத்தனை தான்? 12. 1 டசன் ஆப்பிள்னாலும் 12 ஆப்பிள், 1 டசன் ஆரஞ்சுனாலும் 12 ஆரஞ்சு. அது ஆப்பிள் ஆரஞ்சா அது என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி நமக்கு கவலை கிடையாது. 1 டசன் அப்படிங்கிறது என்ன? 12. அந்த மாதிரி 1 மோல் அப்படின்னா 6.023 into 10 power 23 இவ்வளவு நம்பர் இருந்தா அது 1 மோல். இந்த நம்பருக்கு இன்னொரு நேம் சொல்லுவாங்க, அவகேட்ரோஸ் நம்பர். ஓகேவா? அவகேட்ரோஸ் நம்பர். சோ அந்த அவகேட்ரோ நம்பர்னு சொல்லலாம். ஓகே, இது நம்பர்ல. அதுவே வால்யூம்ல எவ்வளவு இருக்கும்? ஒரு சப்போஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் கேசியஸ் சப்ஸ்டன்ஸா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஓகேவா, சல்பர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி கேசஸா இருந்தா அது வால்யூம்லயே சொல்லலாம் 22.4 லிட்டர். சோ 1 மோல் அப்படிங்கிறது என்ன? நம்பர்ல சொல்லணும் அப்படின்னா 6.023 into 10 power 23. வால்யூம்ல சொல்லணும் அப்படின்னா 22.4 லிட்டர். ஓகேவா? சப்போஸ் நம்மளுக்கு மாஸ் அப்படின்னு வேணும்னு வைங்க, ஓகேவா, அது எந்த சப்ஸ்டன்ஸோ அதனுடைய மாஸ் நம்பர் ஒன்று இருக்கும் இல்லையா? மாஸ் நம்பர் ஒன்று இருக்கும்ல, என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரஜன் அப்படின்னா 1, ஆக்சிஜன்னா 16, நைட்ரஜனுக்கு 14, கார்பனுக்கு 12, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம 1 மோல் எடுத்துக்கணுமோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து 6.023 10 power 23 நம்பர்ல சொல்லணும்னா, வால்யூம்ல சொல்லணும் அப்படின்னா 22.4 லிட்டர், மாஸ்ல சொல்லணும் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் மாஸ் நம்பர் ஒன்று இருக்கு இல்லையா, அத்தனை கிராம், அதுதான் 1 மோல். ஏதாவது ஒரு கேசியஸ் எலிமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சிஜன். இப்ப ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 மோல் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இது ஆட்டம். 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னா 6.023 into 10 to the power of 23 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருந்தால் அது 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம். 6.023 into 10 power 23 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருந்தா அது என்னது? 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ இதுவே இந்த 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு நம்பர்னு பார்த்தோம்? 6.023 to 10 power 23. சரியா? இந்த 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணும்? ஏதாவது ஒரு சிலிண்டர் மாதிரியான ஒரு க்ளோஸ்டு வெசல் எடுத்துட்டோம் அப்படின்னா கேசஸா இருக்கும்போது 22.4 லிட்டர் அளவுக்கு வால்யூம் ஆக்குபை பண்ணும். சரியா? இது எவ்வளவு மாஸ் இருக்கும் அப்படின்னா 16 கிராம் இருக்கும். ரொம்ப சிம்பிள்ப்பா. இது புரிஞ்சதுன்னா உனக்கு 10th சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி, அதாவது 7th சாப்டர் இருக்கு இல்லையா, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், அந்த சாப்டர்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் ஈஸி. 1 மோல் அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டியை சொல்லக்கூடிய ஒரு அளவு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்கும், வால்யூம் எவ்வளவு இருக்கும், மாஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடிய ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்றதுதான் இந்த 1 மோல் அப்படிங்கிறது. இந்த 1 மோல் அப்படின்னா என்னன்னா, எல்லா சப்ஸ்டன்ஸுக்குமே எண்ணி நம்மளால கவுண்ட் பண்ணி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அது 1 மோல் ஆட்டம். ஓகேவா? கேஸா இருந்தா அது எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணும் அப்படின்னா 22.4 லிட்டர் ஆக்குபை பண்ணும். ரொம்ப சிம்பிள். சப்போஸ் அது மாஸ் வெயிட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா அது எந்த சப்ஸ்டன்ஸோ, இது ரெண்டும் மாறாது. எந்த சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் 1 மோல் அப்படின்னா எவ்வளவு நம்பர் தான் இருக்கும். எந்த சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் கேஸஸா இருந்தா வால்யூம்ல சொல்லலாம் எவ்வளவு வால்யூம் தான் இருக்கும். இது ரெண்டும் மாறாது 1 மோலுக்கு. பட் மாஸ் மட்டும் எலிமெண்ட் டு எலிமெண்ட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் 1 மோல் அப்படின்னா அது 1 கிராம், கார்பன் 1 மோல்னா 12 கிராம், நைட்ரஜன் 1 மோல்னா 14 கிராம், ஆக்சிஜன் 1 மோல்னா 16 கிராம். இதெல்லாம் என்னது? அந்த எலிமெண்ட்னுடைய மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர்னு சொல்றோம் இல்லையா. சோ அதனுடைய மாஸ் நம்பரா இருக்கும்.
அவ்வளவு கிராம் எடுத்துக்கிட்டா அது 1 மோல். சப்போஸ் இப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம். என்ன எடுத்துக்கிறோம்? கார்பன் டை ஆக்சைடு. அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு 1 மோல் எவ்வளவு மாஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டா, மோலார் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? CO2. கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா CO2. கார்பனோட மாஸ் என்ன? 12. எத்தனை இருக்கு கார்பன்? 1. அப்ப 12 into 1 பிளஸ் ஆக்சிஜனுடைய மாஸ் என்ன? 16 into எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2. 12 plus 32 equal to 44 gram. அப்ப 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு மாஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டா 44 கிராம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மோலார் மாஸ். சரியா? இப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடை வச்சு நம்ம பார்ப்போமா? 1 மோல் கார்பன் டை ஆக்சைடுல எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ் இருக்கும் தெரியுமா? 6.023 × 1023 கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ் இருக்கும். இது எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணும்? 22.4 லிட்டர் ஆக்குபை பண்ணும். அது எவ்வளவு மாஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டா 44 கிராம். ஓகேவா? சோ இது ரப் பண்ணிடலாம். அடுத்தது இப்போ 1 மோல் ஆக்சிஜன் மாலிகூல் எடுத்துக்கிறோம். 1 மோல் ஆக்சிஜன், இதுவும் ஆக்சிஜன் தான், இதுவும் ஆக்சிஜன் தான். ஆனா இது ஆக்சிஜன் ஆட்டம். வெறும் O அப்படின்னு சொல்லும் போது அது ஆக்சிஜன் ஆட்டம். O2 அப்படின்னா ஆக்சிஜன் மாலிகூல். ஆக்சிஜன் மாலிகூல்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்ன்னு சொல்லிட்டு அது 2 எழுது. ஆக்சிஜன் கேஸ்னா O2, ஹைட்ரஜன் கேஸ்னா H2, நைட்ரஜன் கேஸ்னா N2. இந்த மாதிரி 2 எழுதிக்கிறோம். அது கேஸ் ஆர் மாலிகூல், ரெண்டுமே ஒண்ணுதான். கன்ஃபியூஸ் ஆகுதா? ஹைட்ரஜன் இருக்குல்லமா, H-ன்னு சொல்லலாம், H2ன்னு சொல்லலாம். ஆக்சிஜனை O-ன்னு சொல்லலாம், O2ன்னு சொல்லலாம். நைட்ரஜனை N-ன்னு சொல்லலாம், N2ன்னு சொல்லலாம். அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இது எல்லாமே ஆட்டம்ஸ். H2, N2, O2 இது எல்லாம் மாலிகூல்ஸ் ஆர் கேஸ். ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொன்னா H2 தான், நைட்ரஜன் கேஸ்னா N2, ஆக்சிஜன் கேஸ்னா O2. ஹைட்ரஜன் மாலிகூல்னாலும் H2, நைட்ரஜன் மாலிகூல்னா N2, ஆக்சிஜன் மாலிகூல்னா O2. சோ இந்த 2 சொல்றோம் இல்லையா, H2, N2, O2 இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, இத மாலிகூல் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், கேஸ்ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா கேஸஸா இருக்கும்போது நம்ம அட்மாஸ்பியர்ல எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவா இருக்காது. ஆக்சிஜன்னா அட்மாஸ்பியர்ல எப்படி இருக்கும்? O2வா தான் இருக்கும். ஹைட்ரஜன் எப்படி இருக்கும்? H2வா தான் இருக்கும். நைட்ரஜன் எப்படி இருக்கும்? N2. அதனால நம்ம H2, N2, O2 இதெல்லாமே கேஸஸ். மாலிகூல்னு சொன்னாலும் இதே தான். ஆட்டம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணா மட்டும்தான் ஹைட்ரஜன் ஆட்டம்னா H, நைட்ரஜன் ஆட்டம்னா N, ஆக்சிஜன் ஆட்டம்னா O. கேஸ்ன்னு சொன்னாலும் மாலிகூல்னு சொன்னாலும் ஒண்ணுதான். H2, N2, O2 இந்த மாதிரி எழுதிக்கணும். புரிஞ்சுதா? இப்ப பாரு, 1 மோல் ஆக்சிஜன் மாலிகூல்ல எவ்வளவு ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்கும்? அதே 6.023 × 10⁻23 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்கும். நல்ல கவனிச்சுக்கணும். இங்க என்ன சொன்னேன்? 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம்ல 6.023 × 10⁻23 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இங்க என்ன சொல்றோம்? 1 மோல் ஆக்சிஜன் மாலிகூல்ல 6.023 × 10⁻23 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே தானே? புரியலையா? அதாவதுமா இப்போ ஒரு 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க, 6 பேர். ஓகேவா? அதே 6 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம், அது 6 பேர்ன்ற அர்த்தம். 6 பேர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? 12 மெம்பர்ஸ். அதே நம்ம என்ன சொல்லலாம்? 6 பேர் அப்படின்னு சிம்பிளா சொல்லிக்கலாம். நல்ல கவனி. ஆக்சிஜன் அப்படிங்கிறது 1 மோல் அப்படின்னா அதுல 6.023 × 10⁻23 ஆக்சிஜன் தான் இருக்கும், ஆட்டமா இருக்கும். அதே 2 ஆட்டம் சேர்ந்த ஒரு மாலிகூல் O2ன்னு சொல்றோம். இந்த O2க்குள்ள என்ன இருக்கு? 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. இந்த மாதிரி 2 சேர்ந்து 6.023 × 10⁻23 இருக்கும். உனக்கு 1 மோல் அப்படிங்கிறது அது எந்த பொருள்னே நீ பார்க்க தேவையில்லை. 1 மோல் அப்படின்னா என்ன? 6.023 × 10⁻23. இது அவகேட்ரோ நம்பர். அந்த அவகேட்ரோ நம்பருக்கு ஈக்குவலான
ஆட்டம்ஸ் இருக்கும், இல்லைன்னா மாலிகூல்ஸ் இருக்கும். நம்ம எடுத்துக்கிட்டது 1 மோல் ஆட்டம் அப்படின்னா அவகேட்ரோ நம்பருக்கு ஈக்குவலான ஆட்டம்ஸ் இருக்கும். சரியா? 1 மோல் மாலிகூல் அப்படின்னா அவகேட்ரோ நம்பருக்கு ஈக்குவலான மாலிகூல் இருக்கும். பாரு, இங்க வந்து நம்ம என்ன சொல்லணும், அது ஆக்சிஜனா இருக்கும், ஆக்சிஜன் ஆட்டமா இருக்கும், இங்க ஆக்சிஜன் மாலிகூலா இருக்கும். இவ்வளவு நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம், இங்க இவ்வளவு நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல். நீ ஆட்டம் எடுத்துக்கிட்டதுனால இங்க ஆட்டம், இங்க மாலிகூலா எடுத்துக்கிட்டதுனால இங்க மாலிகூல். ஓகேவா? சரி, இப்ப இது எவ்வளவு வால்யூம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவும் அதே சேம் வால்யூம் தான். எத்தனை மோல் எடுத்துக்கிட்டோம்? 1 மோல். அப்ப 1 மோல் அப்படிங்கிறது எவ்வளவு வால்யூம் இருக்கும்? 22.4 லிட்டர். இப்ப இது என்ன மாஸ் இருக்கும்? 1 மோல் ஆக்சிஜன் மாலிகூல் எவ்வளவு மாஸ் இருக்கும் அப்படின்னா 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு இருந்தது? 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு மாஸ்? 16. அப்ப ஆக்சிஜன் மாலிகூல்னா 2 ஆக்சிஜன் இருக்கா? அப்ப இதோட மாஸ் எவ்வளவு இருக்கும்? 32. So 32 கிராம். So ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னா 6.1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம்னா 6.023 × 1023 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். 1 மோல் ஆக்சிஜன் மாலிகூல்னா 6.023 × 1023 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்கும். இது நாட் ஒன்லி ஃபார் ஆக்சிஜன், நீ எந்த எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது 1 மோல்னா இவ்வளவு நம்பர் தான் இருக்கும். வால்யூம்னா இவ்வளவுதான் இருக்கும், 22.4 லிட்டர் தான் இருக்கும். மாஸ் மட்டும் மாறும், ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மாஸ் நம்பர் வேற. கரெக்டா? சப்போஸ் இந்த இடத்துல 1 மோல் ஹைட்ரஜன் ஆட்டம் அருணிகா, 1 மோல் ஹைட்ரஜன் ஆட்டம்னா எத்தனை கிராம் இருக்கும் மாஸ்? 1. வெரி குட். இதே 1 மோல் ஹைட்ரஜன் மாலிகூல் அப்படின்னாலும் அல்லது 1 மோல் ஹைட்ரஜன் கேஸ்னாலும் 2 கிராம் இருக்கும், ஏன்னா H2. அப்ப 2 ஹைட்ரஜன் சேர்ந்தது. கரெக்டா? 1 மோல் நைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா எவ்வளவு மாஸ் இருக்கும்? 14 கிராம் இருக்கும் இல்லையா? 1 மோல் நைட்ரஜன் மாலிகூல்னா 14 × 2 28 கிராம் இருக்கும். அவ்வளவுதான். சரியா? சோ இப்ப நம்மளுக்கு 1 மோல், அதாவது மோல் கொடுத்துட்டா நம்பர் கண்டுபிடிக்க தெரியணும், அல்லது மோல் கொடுத்துட்டா வால்யூம் தெரியணும், மோல் கொடுத்துட்டா மாஸ் கண்டுபிடிக்க தெரியணும். எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாமா? இப்ப ஒரு 2 மோல் அயன் இருக்கு, Fe. ஓகேவா? 2 moles of Fe. இதுல எவ்வளவு அயன் இருக்கும்? How many number of iron atoms are present in 2 moles of iron? எப்படி சொல்லலாம்? 1 மோல்ல எவ்வளவு இருக்கும்? 6.023 × 1023 இருக்கும். 2 மோல்னா 2 into அந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணிக்கும். 2 into 6.023 × 1023 அதை மல்டிபிள் பண்ணி அப்புறம் ஆன்சர் எழுதிக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதா? அப்ப 1 மோல்ல எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும்? ஆக்சிஜன் இல்ல, நம்ம இப்ப எடுத்துக்கிட்டது அயன் அப்படின்னா அயனே எடுத்துக்கோ. 1 மோல் அயன்ல எவ்வளவு அயன் ஆட்டம்ஸ் இருக்கும்? 6.023 × 1023 அயன். அது அயன் மட்டும் கிடையாது, எந்த எலிமெண்ட் எந்த காம்பவுண்ட் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆட்டம் மாலிகூல் காம்பவுண்ட்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் 1 மோல்னா 6.023 × 1023 என்டிட்டிஸ், அவ்வளவு பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் அவகேட்ரோ நம்பர். சரியா? அப்ப 2 மோல் அயன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுல எத்தனை அயன் ஆட்டம்ஸ் இருக்கும்? 2 into சொல்லுவோம். சப்போஸ் இந்த இடத்துல 12 moles அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? 12 moles of iron அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 12 into 6.023 × 1023. ரைட்? ஓகே, இப்போ இதை அழிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேஸ் சொல்லுப்பா. சரி, ஆக்சிஜன் வேண்டாம், அது ஏற்கனவே பார்த்துட்டோம். வேற ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டமா மாலிகூல் எடுத்துக்கலாமா? ஆட்டம் எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல 3 moles எடுத்துக்கிட்டேன். 3 moles ஹைட்ரஜன் ஆட்டம்ல எவ்வளவு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும்? 3 into 6.023 into 10⁻23. எவ்வளவு வால்யூம் இருக்கும்? 3 into 22.4 லிட்டர் இருக்கும். இதுல என்ன பிரச்சனை? 1 mole அப்படின்னா நாங்க 3 மட்டும் போட்டுக்கலாம், 3 moles போட்டுக்கலாம். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. 3 moles of hydrogen atom.
அப்படின்னா அதுல 3 டைம்ஸ் ஆஃப் 1 மோல்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குமோ அந்த அளவு. 1 மோல்ல 6.023 1023 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும் நமக்கு தெரியும். ஓகேவா? 3 மோல்ஸ் அப்படின்னா அது 3 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம். சப்போஸ் வால்யூம்ல கேக்குறாங்க 3 moles of hydrogen gas எவ்வளவு வால்யூம் இருக்கும் அப்படின்னு கேட்டா இப்படி தமிழ்ல கேட்க மாட்டாங்க. calculate the number of calculate the volume of hydrogen gas occupied by 3 moles of hydrogen gas இப்படி கேக்குறாங்க. ஏன் அப்ப என்ன மீனிங்? 3 moles hydrogen gas இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணும்? 1 mole இருந்தா எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணும்? நம்ம ஆல்ரெடி எழுதிருக்கோம் மேல. 1 mole இருந்தா அது வால்யூம்ல எவ்வளவு ஆக்குபை பண்ணும்? 22.4 லிட்டர். அப்ப 3 moles அப்படின்னா எவ்வளவு? 3 into 22.4 லிட்டர். அது எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தாலும் அந்த வேல்யூவால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அதே 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு மாஸ் இருக்கும்? 3 moles ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளவு மாஸ் இருக்கும்? 3 கிராம். ஏன் 1 mole ஹைட்ரஜன் ஆட்டம்னா எவ்வளவு மாஸ் இருக்கும்? 1 கிராம். 3 molesனா 3 into 1 கிராம் 3 கிராம். பாஸ். நீ சொல்லுப்பா. நீ ஒரு எலிமெண்ட் சொல்லு பாப்போம். ஹீலியம். ஹீலியம் ஆட்டம் வந்து நம்மளுக்கு சிலபஸ்லயே கேட்க மாட்டாங்க, அதனால அதை விட்டுரு. நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சம்ஸ்ல வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒன்று சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஆட்டமா மாலிகுலா? மாலிகுல். ஏன்னா ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்த 3 ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாட்டாமிக் மாலிகுல் இது. ஓகே. இப்போ 5 moles கார்பன் டை ஆக்சைடு சொல்லிட்டேன். இதுல எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்? 5 into 6.023 into 1023 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் இருக்கும். ரைட்? இது எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணும்? 22.4 லிட்டர். எவ்வளவு மாஸ் இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள். 1 mole கார்பன் டை ஆக்சைடு இருந்தா எவ்வளவு மாஸ்? 1 mole கார்பன் டை ஆக்சைடு என்னப்பா மாஸ்? எப்படி கண்டுபிடிப்போம்? தெரியும் இல்லையா? ஒரு கார்பன் இருக்கு, கார்பனுடைய மாஸ் இன்டு 12. சாரி, கார்பனுடைய மாஸ் 12 இன்டு எத்தனை கார்பன் இருக்கு? 1 பிளஸ் ஆக்சிஜனுடைய மாஸ் 16 இன்டு எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2. அப்போ எப்படிதான் பார்த்தோம்? CO2 அப்படின்னா கார்பனுடைய மாஸ் 12 இன்டு ஒரே கார்பன் தான் இருக்கு பிளஸ் ஆக்சிஜனுடைய மாஸ் 16 இன்டு 2 ஆக்சிஜன் இருக்கனால 2 போட்டுட்டோம். So 12 plus is 32 equal to 44 gram. ஆல்ரெடி பார்த்தோமா? So ஒரு கார்பன் டை ஆக்சைடு, அதாவது 1 mole கார்பன் டை ஆக்சைடு இருந்தா அது 44 கிராம். 5 moles இருந்தா 5 into 44 220. அதை மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வேல்யூ கிடைக்கும். பட் என்ன பண்ணணும்? 1 mole கார்பன் டை ஆக்சைடு இருந்தா 44 கிராம். அதுக்கப்புறம் 2 mole 3 mole எத்தனை மோல்ஸ் கொடுத்தாலும் அந்த 44 அதனுடைய மாஸ் இருக்கு இல்லையா, அதால அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணிடுறேன். இப்போ 5 moles கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கும்? 5 into 44 that is 220 கிராம். சரியா? இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ கிளியர்? என்ன, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் 1 mole அப்படின்னா எவ்வளவு நம்பர் இருக்கும்? இது வந்து நம்பர். என்னது? ஆமா, இது நம்பர், இது வால்யூம், இது மாஸ். நான் இங்க மட்டும் எழுதாம இருக்கேன் இல்லையா? ஏன்னா அது எலிமெண்ட் எலிமெண்ட் மாறும், அதனால இங்க நான் எழுதல ஜெனரல் பேட்டர்ல. ஸோ அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ 1 mole அப்படிங்கிறது அவகேட்ரோ நம்பருக்கு ஈக்குவலான என்டிட்டிஸ், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் இருக்கும். வால்யூம் அப்படின்னு பார்த்தா 22.4 லிட்டர் இருக்கும். மாஸ் அப்படின்னா அது என்ன சப்ஸ்டன்ஸோ அதனுடைய மாஸ் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான மாலிகூல் அல்லது காம்பவுண்டா இருந்தா அதுக்கு மோலார் மாஸ் ஒன்று கண்டுபிடிப்போம் இல்லையா? எத்தனை கார்பன், அந்த காம்பவுண்ட்ல என்னென்ன எலமெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடுனா கார்பன் 1 தான் இருக்கு, ஒரு கார்பனுக்கு மாஸ் நம்பர் 12 into 1 பிளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 2, அதனுடைய மாஸ் என்ன? 16. அப்ப 16 into 2
ஸோ 12 plus 16 to 2 நம்மளுக்கு 44 கிராம் கிடைச்சிருக்கு இல்லையா? 44 கிராம் கிடைச்சது. அதை நம்ம 5 டைம்ஸ் இங்க 5 மோல்ஸ் கொடுத்துருக்கனால 5 ஆல மல்டிபிள் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு 220 கிராம் கிடைச்சிருக்கு. ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எழுத தெரியும். இப்போ மோல் கொடுத்துட்டா அந்த மோல்ல இருந்து நம்ம வால்யூம் மாஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம கிளியரா இருக்கும். ரைட்டா? இப்ப இந்த ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த மூணுல ஏதாவது கேட்டா எழுத தெரியும். இப்ப இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு மோல் கேக்குறாங்க, நம்பர் கொடுத்துட்டோ வால்யூம் கொடுத்தோ அல்லது மாஸ் கொடுத்தோ நம்பர் ஆஃப் மோல் கேட்டா என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணணும். கிளியரா கவனிச்சுக்கோ. மோல்ஸ் கொடுத்துட்டு இந்த மூணு வேல்யூ கொடுத்தா இந்த வேல்யூ என்னவோ அதால இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிபிள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா எவ்வளவு நம்பர் இருக்கும் கேட்டா என்ன சொல்லணும்? 1 மோல்ல எவ்வளவு நம்பர் இருக்கும் இன்டு அத்தனை நம்பர், அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸால மல்டிபிள் பண்ணு. 1 மோல் எவ்வளவு வால்யூம் இருக்கும்? வால்யூம் 22.4 லிட்டர். 5 மோல்ஸ்னா எவ்வளவு? அந்த 5 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 1 மோல் எவ்வளவு மாஸ் இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம். அப்ப 5 மோல்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5 into 44 220 கிராம். இப்படி நாம மோல் கொடுத்துட்டா 1 மோல் எவ்வளவு வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ இன்டு நம்மளுக்கு எத்தனை மோல் கேட்டு கொடுத்துருக்காங்களோ அதால மல்டிபிள் பண்றோம். ரைட்டா? அப்படிதானமா? கிளியரா? இப்ப பாரு, அப்படியே ரிவர்ஸ் வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றேன் நான். $220 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்? இது கொஸ்டின். சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு கரெக்ட் தான் சொல்லுங்க. 5 டிவைடட் பை, அதாவது என்ன கொடுத்திருக்கிறது? என்னது? கிராம் இல்லப்பா, 3 வேல்யூல கரெக்டா தெரியும். மோல், நம்பர், வால்யூம், மாஸ். இந்த 4ல எது? இந்த 220 அப்படிங்கிறது என்ன வேல்யூ? மாஸ். given mass divided by 1 மோல்ல எவ்வளவு மாஸ் இருக்கும்? அது மோலார் மாஸ் பேரு. given mass by மோலார் மாஸ். மோலார் மாஸ் என்ன எலிமெண்ட், என்ன காம்பவுண்ட் கேட்டிருக்கோம்? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுக்கு என்ன மோலார் மாஸ்? 44 கிராம். 5 சரியா? புரியலையா? புரிஞ்சது. ரொம்ப ஈஸி தான்மா. ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி இருக்கும். ஆனா இது புரிஞ்சிருச்சுன்னா அந்த சாப்டர்ல எல்லா சம்மே போட்டலாம். நீ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ, ஒரு மாஸ் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. 220 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லிட்டாங்க. அதுல எத்தனை கிராம் எத்தனை மோல்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? இந்த மாதிரி இந்த மோல் கொடுத்துட்டு இந்த பக்கம் இருக்கிறத கேட்டா மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ்ல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மோல் கேட்டா given வேல்யூ டிவைடட் பை மோலார் வேல்யூ. சிம்பிள். நம்பர், வால்யூம் அண்ட் மாஸ், இந்த மூணுல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு, புரியுதா? நம்பர், வால்யூம், மாஸ், இந்த மூணுல ஏதாவது ஒன்று கொடுத்து நம்பர் ஆஃப் மோல் கேட்டா given வேல்யூ பை மோலார் வேல்யூ. ஷார்ட்டா நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு given வேல்யூ டிவைடட் பை மோலார் வேல்யூ. given வேல்யூன்றது நீ மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. அவன் givenனா இது என்ன வேல்யூ? மாஸா, வால்யூமா, நம்பரா? மாஸ். அப்ப given மாஸ் பை மோலார் மாஸ். ஓகேவா? அப்ப நமக்கு 5 மோல்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப பாரு, 12.046 into 10 to the power of 23 ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு. என்ன இருக்கு? ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு. இது எவ்வளவு மோல்னு கேக்குறாங்க. இது என்னது? இந்த மூணுல எது? நம்பர். அப்ப given நம்பர் பை மோலார் நம்பர். அப்ப given நம்பர் எழுதிட்டோம். பை மோலார் நம்பர். மோல் 1 மோல் எவ்வளவு நம்பர் இருக்கும்? 6.023. அது இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? அவகேட்ரோ நம்பர். அப்ப என்ன? given நம்பர் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். அப்ப அவகேட்ரோ நம்பர் என்ன? நம்ம கேன்சல் பண்ணிட்டு என்ன வரும்? 2/1. 2/1 னா 2. 2/1 2. ஓகேவா? அப்ப 2 மோல்ஸ்.
சரியா? புரிஞ்சுதா இல்லையா? அடுத்தது 44.8 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு கேஸ், இல்ல ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் எது வேணாலும் எடுத்துக்கோ. 44.8 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுல என்ன வேல்யூ? வால்யூம். given வால்யூம் பை மோலார் வால்யூம். given வால்யூம் எவ்வளவு? 44.8. மோலார் வால்யூம் 22.4 லிட்டர். அப்ப சிம்ப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2. இந்த 2 மோல்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு வால்யூம் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் மோல் வேணும்னா given வால்யூம் பை மோலார் வால்யூம். ரைட்? எல்லா பேட்டர்னும் பார்த்துட்டு நினைக்கிறோம். மாஸ் பார்த்துட்டோம். given மாஸ் பை மோலார் மாஸ். அப்புறம் வால்யூம்ல given வால்யூம் பை மோலார் வால்யூம். நம்பர்ல கொடுத்தாங்க given நம்பர் பை அவகேட்ரோ நம்பர். ஓகேவா? இப்போ நமக்கு நல்ல இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டு இந்த வேல்யூ எது கேட்டாலும் சரி மல்டிபிள் பண்ணிப்போம். கரெக்டா? இந்த மூணு வேல்யூ எது கொடுத்து மோல் கேட்டாலும் given வேல்யூ டிவைட் பை மோலார் வேல்யூ டிவைட் பண்ணுவோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸி தானே? அதனால இப்படி கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா வால்யூம் கொடுத்துருவாங்க. லிசன், வால்யூம் கொடுத்துட்டு நம்பர் கேட்பாங்க. வால்யூம் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க? நம்பர் கேட்பாங்க. வால்யூம் கொடுத்துட்டு மாஸ் கேட்பாங்க, அல்லது மாஸ் கொடுத்துட்டு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அப்போ உனக்கு ஒரே ஸ்டெப்பை நீ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாம 2 ஸ்டெப்பா நம்ம போய்க்கலாம். எப்படி பாருங்களேன். உனக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கும். கிளியரா இரு. இந்த பேட்டர்ன் மட்டும் உனக்கு தெரியணும்பா. நீ எழுதிக்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னாவே என்ன பண்ணலாம்? 1 மோல் ஈக்குவல் டு 6. ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா, அங்க எழுதி வச்சுக்கோ. 1 மோல் ஈக்குவல் டு 6.023 10^23 மேல நம்பர்ல போட்டுக்கோ. அடுத்தது வால்யூம் 22.4 லிட்டர். அடுத்தது மாஸ், அது எந்த சப்ஸ்டன்ஸோ அதனுடைய மாஸ். கரெக்டா? இது எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்மை படிச்சுப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு சம் படிக்க பார்ப்போம் இந்த மாதிரி கால்குலேட் பண்றதுக்கு. கால்குலேட் த வால்யூம். அப்ப வால்யூம் என்னன்றது கேக்குறாங்க இல்லையா? ஓகே, வாட் இஸ் வால்யூம்? 2.5 மோல் ஆஃப் CO2 at STP. அப்ப 2.5 moles of carbon dioxide கொடுத்து அதனுடைய வால்யூம் என்னன்னு கேக்குறாங்க. இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி சிம்பிளான பேட்டர்ன் தான். கொடுத்திருக்கிற வேல்யூ என்ன? 2.5 moles. அப்ப இங்க மோல் கொடுத்துட்டாங்க 2.5 இல்லையா? வால்யூம் கேக்குறாங்க. என்ன பண்ணுவோம்? 1 mole இருந்தா எவ்வளவு வால்யூம்? 22.5 சாரி 22.4 லிட்டர். 2 mole இருந்தா எவ்வளவு? 2 into 2.5 எவ்வளவு? into 2.5. 1 mole எவ்வளவா இருக்கும்? 22.4 லிட்டர் இருக்குமா? இதெல்லாமே 1 mole காணுது. 1 mole இருந்தா இவ்வளவு இருக்கும். 10 mole என்ன பண்ணுவோம்? into 10 போடுவேன். 100 mole into 100 போடுவேன். 3 mole into 3 போடுவேன். அந்த மாதிரி 2.5 moles கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? அப்ப 2.5 into 22.4 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். அதுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? வேண்டாம். அப்போ 2.5 into 22.4 லிட்டர் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்குபைடு பை 2.5 moles. ஓகேவா? இன்னொரு சம். குயிக்கா டைம் போயிட்டு இருக்கு பாரு. 12. into 10^23 என்ன எலிமெண்ட்? அமோனியா கேஸ். அப்ப NH3 அமோனியா கேஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க? क्वेश्चन என்ன? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கேட்டு. இவ்வளவு இதுதான் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். क्वेश्चन ஃபுல்லா படிங்க. வால்யூம் கேட்டிருக்காங்களா? ஓகே, வால்யூம் ஆக்குபைடு பை 12.046 into 10^23. அப்ப வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. இது நமக்கு என்ன எலிமெண்ட் ஆனாலும் ஒண்ணுதான். இப்ப வால்யூம் என்ன கொடுத்திருக்கிறது? என்னமா நம்பர். நான் சொன்னேன் இல்லையா, இந்த வேல்யூ ஒன்று கொடுத்துட்டு இந்த ரெண்டுல வேற ஏதாவது ஒன்று கேட்பாங்கன்னு. இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி என்ன கொடுத்திருந்தாங்க? இதுக்கு முன்னாடி படிச்சீங்க 2.5 மோல் கொடுத்துருவாங்க. வால்யூம் கேட்டா டைரக்டா மெஷர் பண்ணிடலாம். இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது என்னது? நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. கேட்டிருக்கிறது வால்யூம். சோ இந்த நம்பரை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? மோலுக்கு கன்வெர்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். இது எவ்வளவு? இது என்னது?
நம்பர். அப்ப given number by மோலார் நம்பர். அது பேர் என்ன? அவகேட்ரோ நம்பர். அது வந்து NA அப்படின்னு எழுதுவோம், அவகேட்ரோ நம்பர். அந்த அவகேட்ரோ நம்பர் என்ன? 6.023. எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுதி எழுதணும். ஓகேவா? நான் இங்க எழுதல, நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபார்முலா எழுதிக்கணும். ஓகேவா? அப்ப இதை கேன்சல் பண்ணினா என்ன வரும்? 2. அப்ப 2 அப்படிங்கிறது மோல். 2 மோல். கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னது? நம்பர் ஆஃப் மோல் கேட்கல, வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. 1 மோல் எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணும்? 22.4. அப்ப 2 மோல் 2 into 22.4 44.8. அப்ப நீ டைரக்டா இங்கிருந்து புக்ல வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரே ஸ்டெப்ல ஒரே ஃபார்முலால கொடுத்திருப்பாங்க, அது உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருன்னும் என்ன கொடுத்திருந்தாலும் சரி, இங்க இருந்து இந்த 3க்கும் போறது ஈஸி, இந்த 3ல இருந்தும் இங்க வர்றது ஈஸி, ரைட்? ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூல, அதாவது நம்பர், வால்யூம், மாஸ், இந்த 3ல இருந்தே ஒண்ணு கொடுத்துட்டு மீதி இருக்கலையா 2, அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கேட்டிருந்தால் இந்த நம்பர் கொடுத்துட்டு வால்யூம் ஆர் மாஸ், மாஸ் கொடுத்துட்டு வால்யூம் ஆர் நம்பர், ஓகேவா? வால்யூம் கொடுத்துட்டு நம்பரோ மாசோ, இந்த மாதிரி ஏதாவது கேட்டா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த 3ல எது கொடுத்திருந்தாலும் சரி, நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த பேட்டர்ன்ல நம்பர் ஆஃப் மோலுக்கு மாத்திக்கோ. அப்போ அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நம்மளுக்கு இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஈஸியாக மாத்திக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது சம் படி பார்ப்போம். கொஸ்டின் என்ன? வெறும் 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன். ஓகே, அது மாஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கால்குலேட் பண்ணணும்? வால்யூம். ஓகே, அப்போ மாஸ் கொடுத்துட்டாங்க 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜன் கேஸா ஆட்டமா மாலிகுலா என்ன சொல்லிருக்காங்க? 14 கிராம் நைட்ரஜன் கேஸ்னா என்ன? N2வா? அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட கூடாது, N2. வெரி குட். சோ 14 கிராம் N2 கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேக்குறாங்க? வால்யூம் கேக்குறாங்க. ஓகே, வால்யூம் என்ன? மாஸ் கொடுத்துருக்காங்க. லிசன், 14 கிராம் நைட்ரஜன் கொடுத்துட்டாங்க, இது மாஸ், இது வால்யூம். நம்ம இங்க இருந்து டைரக்டா இங்க வரக்கூடாது. என்ன பண்ணணும்? மோலுக்கு கன்வெர்ட் பண்ணு. அப்ப என்ன பண்ணலாம்? given mass by molar mass. given mass எவ்வளவு இருக்கு? 14 கிராம் divided by molar mass எவ்வளவு? 28. வெரி குட். ஏன்? அவங்க கொடுத்துருக்குது N2. N2 அப்படிங்கிறது எவ்வளவு? N நைட்ரஜனுக்கு தான் 14, N2னா எவ்வளவு மாஸ் இருக்கணும்? 28 இருக்கணும். அப்ப 14/28 சிம்பிளை பண்ணா என்ன மோல் கிடைக்கும்? 1/2, that is 0.5 mole. 1/2னா 0.5 தானே? அப்ப 0.5 moles கொடுத்துட்டாங்க. அப்படின்றது இன்டைரக்டா நமக்கு கொடுத்துருக்க டேட்டா. என்னது? 14 கிராம் ஆஃப் N2, அதாவது நைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0.5 mole. கேட்டிருக்கிறது என்ன? வால்யூமா? 1 mole இருந்தா எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணும்? 22.4 லிட்டர். அப்ப 0.5 மோல்னா 0.5 into 22.4, that is 11.2 லிட்டர். ஆன்சர் வந்துருச்சா? ஒரே ஸ்டெப்ல நீ போடாத. மோல் கொடுத்துட்டு இந்த 3க்கு வந்தா என்ன பண்ணணும் தெரியும், இந்த 3ல இருந்து இந்த மோலுக்கு மாத்தணும்னா என்ன தெரியும், அந்த பேட்டர்னை உனக்கு எல்லா சமுக்கும் ஃபாலோ பண்ணு. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்பர் ஆஃப் மோலுக்கு கன்வெர்ட் பண்ணிடு. அப்ப அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம், என்ன டேட்டா கேட்டிருக்கோம் அப்படி மாத்திக்கோ. ஏன்னா அது நமக்கு அந்த மெத்தட் தெரியும் இல்லையா? நல்லா பாத்துக்குமா, இந்த 3ல இருந்து நம்பர் ஆஃப் மோலுக்கு மாத்துறதுக்கும் உனக்கு தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு இந்த 3 வேல்யூக்கு மாத்துறதுக்கும் தெரியும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த 3ல எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதை நம்பர் ஆஃப் மோலுக்கு மாத்திடு. இங்க இருந்து அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அங்க போ. ஓகேவா? வேற ஏதாவது சம் டவுட் இருக்கா யாருக்காவது? பாஸ் பண்ண வாங்க, சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டோம். சொல்லுப்பா, உனக்கு என்ன சம் டவுட்? அப்படியே क्वेश्चन ரீட் பண்ணு. Calculate the number of atoms. Number of atoms present in 1 gram gold. அப்படினு கொடுத்திருக்காங்களா? அப்ப மாஸ் கொடுத்துட்டாங்க 1 gram. சரி, 1 gram gold கொடுத்திருக்காங்க. லிசன், அப்ப மாஸ் கொடுத்துட்டாங்கப்பா, 1 gram goldன்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதுக்குள்ள இருக்கும்ன்றது क्वेश्चन. அப்போ மாஸ்ல இருந்து நம்பருக்கு மாத்தலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் மோலுக்கு மாத்து. கொடுத்துருக்கிறது என்னது? மாஸ் இல்லையா? அப்போ given mass by molar mass 1/2
198. ஆல்மோஸ்ட் இது 200. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணணும். ஓகேவா? 1/198. இதை சிம்பிளை பண்றேன். ஒரு நம்பர் ஆஃப் மோல் கிடைக்குமா? ஒரு குறிப்பிட்ட 0.0 சம்திங் ஏதோ கிடைக்கும். அந்த மோல் வச்சு என்ன பண்ணணும்? 6.023 10^23 மல்டிப்ளை பண்றேன். அதாவது கொடுத்துருக்கிற மாஸ் வேல்யூவை அவருடைய மோலார் மாஸ் வந்து 198 டிவைட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல் கிடைச்சிடும். இந்த வேல்யூ என்ன பண்ணும்? மோல்ல இருந்து நம்பர் வேணா இன்டூ 6.023 10^23 இல்லையா? அப்படின்னு எழுதிக்கிட்டு நீ டைரக்டா ஒரே ஸ்டெப்ல கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். இன்டூ 6.023 இன்டூ 10^23. பாரு, இந்த ஃபார்மேட் என்னது? நம்பர் ஆஃப் மோல்கா 1 கிராம் கோல்டு எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் இருக்கும்? 1/198 மோல் தான் இருக்கும். 1 கிராம் கோல்டுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும்? 1/198 இருக்கும். அப்ப இது நம்பர் ஆஃப் மோலாவே நீ கன்சிடர் பண்ணிக்கலாம். சிம்பிளை பண்ணாமே இது நம்பர் ஆஃப் மோலா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இன்டூ 6.023 10^23 அழகாக நம்மளால மல்டிப்ளை பண்றேன். அப்ப இது என்ன பண்ணலாம்? 6.023 198. உனக்கு இதை சிம்பிளை பண்ண முடியலையா? 602 வச்சுக்கோ. இன்டூ 10^21 வச்சுக்கலாமா? 100 மல்டிப்ளை பண்ணுப்பா. 6.023 இருக்கு. இதை 602.3 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கும் போது 10^2 குறைச்சிக்கும். புரியலையா? இதை மட்டும் பாரு, எப்படி எழுதலாம்னா இந்த 6.023 10^23 இருக்குல்ல, இத இன்னொரு 10 மல்டிப்ளை பண்ணா 60 ஆகுமா? 100 மல்டிப்ளை பண்ணா 602 மாறுமா? இந்த 100 மல்டிப்ளை பண்றது இதுக்கு என்ன மீனிங்? அதாவது 6.023 into 10 into 10 into 10 into 10 into 10 into எத்தனை டைம் எழுதுவோம்? 23 டைம்ஸ் எழுதுவோம்ல. அதை 2 டைம் 10 into 10 எழுதுறல, அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கும். புரியுதா? அப்ப இங்க 10^21 வரும். என்ன நீ வெறும் இது ஏதோ சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைச்ச கூடாது. இந்த 10^23 நம்ம மல்டிபிள் பண்றோம் இந்த வேல்யூவை. மற்ற இடத்துல தேவைப்படல, நம்ம அதனால அப்படியே வச்சுக்கிட்டோம் இதை, இல்லையா? இங்க நம்மளுக்கு இந்த வேல்யூவை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இது சின்ன வேல்யூ, இது பெரிய வேல்யூ. அப்ப என்ன பண்ணணும்? இந்த 6.023 602.3 மாத்தணும். அப்படின்னா 100 மல்டிபிள் பண்ணணும். அதாவது 10 into 10 மல்டிபிள் பண்றேன். அந்த 10 into 10 2 குறைச்சிக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாரு, 6.023 into 10^23 by 198 equal to, இது எப்படி எழுதலாம்? 602.3 into 10^21 divided by 198. 602 divided by 198 உன்னால சிம்பிளை பண்ண முடியுமா? ஈஸி தான். ஏன்னா இது பெரிய வேல்யூ, இது சின்ன வேல்யூ. ஆல்மோஸ்ட் இது 600னா இது 200னா 3 டைம்ஸ் இருக்கு. 3 பாயிண்ட் சம்திங்ல உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இன்டூ 10^21. மாலிகூல்ஸ். ஆன்சர் பார் என்ன கொடுத்துருக்காங்க? 3.042 into 10^21 அப்படின்னு கிடைச்சு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணாலும் மோல் கொடுத்துட்டு இந்த 3 வேல்யூ அல்லது இந்த 3 வேல்யூல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு மோல் இப்படி கேட்டா நம்மளுக்கு ஈஸியா சிம்பிளை பண்ணிட முடியும். இந்த 3ல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இன்னும் 2ல ஏதாவது ஒன்று கேட்டா, இதை கொடுத்துட்டு இதை 2 கேட்டாலோ, அல்லது இதை கொடுத்துட்டு இந்த 2 கேட்டா, இதை கொடுத்துட்டு அந்த 2 ஏதாவது கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் மோலுக்கு வந்துட்டு அங்க இருந்து கேட்கிற வேல்யூக்கு போயிட்டு, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல எல்லாம் கொடுத்துருக்கிறது மோலா, நம்பரா, வால்யூமா, மாசா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தெரியும். எப்படி? ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்கல்ல, 4 விதமான வேல்யூஸ் தான் இருக்கு. மோல், நம்பர், வால்யூம் அண்ட் மாஸ். இந்த 4ல எது கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். மோல்னா மோல்னே சொல்லிடுவாங்க. நம்பர்னா கண்டிப்பா இந்த 10^21, 22, 23 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். சார் இங்கேயும் நம்பர் தான் சார் இருக்கு, இதான் வேற இதுவும் நம்பர் தானே, இது பார்த்தா உங்களுக்கு வேர்டு மாதிரியே தெரியுது, நம்பர் தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. அது என்னது? பக்கத்துல என்ன இருக்கு? லிட்டர். அப்படின்னா வால்யூம். இங்கேயும் நம்பர் தான் இருக்கும், 16, 32/3 இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா பக்கத்துல என்ன இருக்கு? கிராம்னு இருக்கு. அப்ப அது என்னது? மாஸ். சோ கொடுத்திருக்கிற வேல்யூ நம்ம எய்தர் மோல், மாஸ், சாரி மோல், நம்பர், வால்யூம் ஆர் மாஸ். இந்த 4ல எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு. கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் மோலுக்கு மாத்தி அப்புறம் மாத்தி ஈஸியா இருக்கும். ஓகேவா?